என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதாங்க அந்த தெர்மோஸ்டேட் அசம்பிளி, தெர்மோஸ்டேட் பாடி. இது வந்து எல்லா வெஹிக்கிள்லயுமே இருக்கும். பெட்ரோல், டீசல் எல்லா இன்ஜின்லயும் இருக்கும். சிஎன்ஜி இன்ஜின், எல்பிஜி எல்லாத்துலயுமே வரும். இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதாங்க இசிடி சென்சார்னு சொல்லுவாங்க. இன்ஜின் கூலன்ட் டெம்பரேச்சர் சென்சார். இதுதான் இன்ஜின் கூலண்டோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது. இது மூலமா தான் வந்து சிக்னல் இசிஎம்க்கு போய் எந்த டைம்ல வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓடணும், எந்த டைம்ல அது கட் ஆகணும், இது எல்லாமே இதுல இருந்தாங்க சிக்னல் போகுது. இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் என்னன்னா தெர்மோகப்பிள். அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போறது இதுதாங்க தெர்மோஸ்டேட் வால்வ். இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்ஜினோட கூலண்ட் இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சரை வந்து வார்ம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுதுங்க. அதாவது இன்ஜின் கூலிங் சிஸ்டம்ல இது வந்து ஒரு பெரிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 78 டிகிரில ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். 86 சம்திங், அதாவது ஒரு 90 டிகிரி செல்சியஸ் வைங்களேன், அதுல ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஃபுல்லா ஓப்பன் ஆயிரும். இன்ஜின்ல இருந்து ஹீட் ஆகின அந்த கூலண்ட் எல்லாமே ரேடியேட்டருக்கு வந்துருங்க. ஸோ இது எந்த இடத்துல இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வாங்க காட்டுறேன். என்ஜின் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த பாருங்க என்ஜின் பிளாக். அங்குதுல தாங்க இந்த மாதிரி மவுண்ட் ஆயிருக்கும். எக்ஸாக்டா இது வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகி இது இன்ஜினோட பிளாக்கோட அவுட்லெட்டுக்கும் ரேடியேட்டரோட இன்லெட் இருக்கு இல்லையா, அந்த டாப் ஹோஸ், அதுக்கும் இடையில தாங்க இது இருக்கும். இந்த வால்வ் வந்து எப்பெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்பெல்லாம் வந்து கூலன் வந்து என்ஜின்ல இருந்து ரேடியேட்டருக்கு வரும். இது ஏன் நம்ம வந்து இன்ஜினை வார்ம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க இந்த ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர்லாம் போனீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மைனஸ்ல இருக்குங்க. அந்த டைம்ல வந்து உள்ள இருக்க கூலண்ட் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீஸ் ஆகுறத அவாய்ட் பண்றதுக்காக தாங்க இது யூஸ் பண்றோம். இதை நிறைய பேர் வந்து வெளியே எடுத்துருவாங்க. இதை வெளியே எடுத்தா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூயல் எஃபிஷியன்சி குறைஞ்சிருங்க. ஏன் மைலேஜ் டிராப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க பிஸ்டன். எல்லாருக்குமே இது பார்த்துருப்பீங்க. இதான் பிஸ்டன், இதை கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த இது வந்து நடக்கும். கம்பஷன் ஃபியூயல் வந்து எரியுது இந்த இடம் தான் பிஸ்டனோட மேல் பகுதியில். இந்த ரிங் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து கம்ப்ரஷன் ரிங்கு, இதை வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெம்பரேச்சர் அதிகமான மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இது எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த கேப் வந்து குறைஞ்சிரும். அதனால மேல அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த பவர் பவர் வந்து இந்த கேப் வழியா கீழே எஸ்கேப் ஆகாம இருக்கிறத வந்து தடுக்க முடியுங்க. இந்த கீழே எஸ்கேப் ஆகுத அந்த கேஸ் தான் வந்து நீங்க டிப்ஸ்டிக்கை எடுத்தாலோ, வெளியே ஒரு ஸ்மோக் வருது இல்லையா, ஆயில் ரீஃபில் கேப் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஸ்மோக் வருது இல்லையா, அது எல்லாமே இந்த வழியா எஸ்கேப் ஆகுத கேஸ் தாங்க. அதை ப்ளோ பை கேஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் டீப்பா பார்க்கலாம் ப்ளோ பை கேஸ்னா என்ன அப்படின்னு. இந்த கம்பஷன் சேம்பர் எத்தனை டைப் இருக்கு, இது என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா பார்த்துடலாங்க. இப்போ நம்ம இந்த தெர்மோஸ்டேட்டுக்கு வருவோம். இந்த தெர்மோஸ்டேட்டை வந்து வார்ம் டெம்பரேச்சர்ல இன்ஜினை கொண்டு வரதுக்கு தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லாங் டிரைவ் போறப்போ வெஹிக்கிள் வந்து ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் வார்ம் டெம்பரேச்சர் வருது, ஃபியூயல் இதனால மட்டும் ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து டிராப் ஆகாதுங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கப்போ உள்ள வரக்கூடிய அந்த ஃபியூயல் இருக்கு இல்லையா, பெட்ரோலா இருந்தாலும் சரி, டீசலா இருந்தாலும் சரி. இப்பதான் பெட்ரோல் இன்ஜின்லயுமே இன்ஜெக்டர் டைப் பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வந்துட்டாங்கல்ல இப்போ இன்ஜின். அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபிளாஷ் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஃபியூயலோட ப்ராப்பர்ட்டியில. ஸோ இன்ஜின் பெட்ரோல் வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே, டீசல் வந்து இன்ஜெக்டரோட அந்த டிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே, நாசில்ல இருந்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிளாஷ் பாயிண்ட்க்கு வந்துருங்க. ஸோ எரியும் பெட்ரோலோ டீசலோ எரியக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுனால டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு உள்ள போகக்கூடிய அந்த மொத்த ஃபியூயலுமே வந்து எரிஞ்சிருங்க சடனா. இப்போ நார்மலா ஃபிளாஷ் பாயிண்ட் அச்சீவ் பண்ணாத ஃபியூயல் வந்து ஒரு 100 எம்எல் எரியறதுக்கு ஒரு 1 ஹவர் எடுக்குன்னு வைங்களேன். அதே ஃபிளாஷ் பாயிண்ட்ல ஃபியூயல் இருக்கிறப்போ அந்த 100 எம்எல் எரியறதுக்கு 1 ஹவர் எடுக்காதுங்க. ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1/4 மணி நேரத்துல அந்த 100 எம்எல் எரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி ஆகுங்க. உள்ள போகக்கூடிய எல்லா ஃபியூயலுமே எரிஞ்சுதான் வெளியே வரும். அன்பேண்ட் ஃபியூயலா வெளியே வராது. அந்த மாதிரி அன்பேண்ட் ஃபியூயலா வெளியே வரும்போது அதை வந்து கேட்ச் பண்றதுக்கு ஈஜிஆர், அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷனு இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அது வந்து அன்பேண்டா வரப்போ ஈஜிஆர் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலுமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெர்மோஸ்டேட் வால்வ் என்ன செய்யுது அப்படின்றது, அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறதும்.